உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டை ரத்து செய்துவிட்டதாகவும் ரயில் பெட்டியில் தண்ணீர் வரவில்லை என குற்றம் சாட்டியும் ஐயாக்கண்ணு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கன்னியாகுமரி பனாரஸ் ரயிலை மறித்து 2 மணி நேரம் போராட்டம் நடத்தியதால் தஞ்சை ரயில் நிலையத்தில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளானர். தென்னிந்திய நதிகள் பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 120 விவசாயிகள் திருச்சியில் இன்று வாரணாசிக்கு செல்கின்றனர். வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடியை எதிர்த்து ஐயாக்கண்ணு போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. இதற்காக திங்கட்கிழமை வேட்பு மனு தாக்கல் செய்ய ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் வாரணாசி செல்கின்றனர். இதற்காக 120 விவசாயிகள் வாரணாசி செல்ல ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் 40 பேருக்கு முன்பதிவு டிக்கெட் உறுதி செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ள 80 பேருக்கு காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முன்பதிவு டிக்கெட் உறுதி செய்யப்பட்ட 40 பேருடைய டிக்கெட் காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக கூறி டிக்கெட் பரிசோதகர் அவர்களை கீழே இறங்க சொன்னதாக சொல்லப்படுகிறது. மேலும் ரயில் பெட்டியில் தண்ணீர் வரவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த விவசாயிகள் கன்னியாகுமரி பனாரஸ் விரைவு ரயில் தஞ்சை ரயில் நிலையத்தை அடைந்தபோது ரயிலை மறித்து தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்தை அறிந்த காவல்துறையினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து விவசாயிகள் மறியலை கைவிட்டு அதே ரயிலில் பயணம் செய்தனர்.